வணக்கம். உள்ளது உள்ளபடியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். சேலம் கோட்டம் உதயமாகி நேற்றுடன் 6 ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகும் கொங்கு மண்டல நகரங்களுக்கான ரயில்வே தேவைகள் ஓரளவு கூட பூர்த்தி செய்யப்படவில்லை என்பது கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு பெரும் ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் அளித்துள்ளது. சேலத்தை தலைமையிடமாக கொண்டு ரயில்வே கோட்டம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு பிறகு 2007ஆம் ஆண்டு நவம்பர் 1 தேதியன்று நனவாகி இருக்கிறது. ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் வருவாயை ஈட்டித் தரும் இந்த ரயில்வே கோட்டத்தில் உள்ள நகரங்களிலிருந்து வட மாநிலங்களில் உள்ள நகரங்களை இணைக்கும் வகையில் போதுமான ரயில் வசதியை ஏற்படுத்த எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் சேலம் ரயில்வே கோட்டம் அமைக்கப்பட்டு 7 வருடங்கள் ஆனாலும் இதுவரை சேலத்திலிருந்து பிற மாவட்டங்களுக்கோ பிற மாநிலங்களுக்கோ இதுவரை எந்தவிதமான புதிய ரயில்களும் இயக்கப்படவில்லை. இதனால் சேலம் கோட்டம் பெயரளவில் இயங்குகிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தவிர பணியாளர் பற்றாக்குறை காரணமாக மேம்பாட்டு பணிகள் உட்பட ஏராளமான பணிகள் முடங்கி கிடப்பதாகவும் இதன் காரணமாக பல்வேறு சிரமங்கள் ஏற்படுவதாகவும் பயணிகள் தொடர்ந்து புகார்களை தெரிவிக்கின்றனர். புதிய ரயில்கள் மற்றும் கட்டமைப்பிற்கு சேலம் கோட்டத்திற்கு உட்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் முயற்சி செய்ய வேண்டும் என்றும் ரயில்வே பட்ஜெட்டில் சேலம் கோட்டத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இது பற்றிதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். தெற்கு ரயில்வேயில் சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், பாலக்காடு, திருவனந்தபுரம் ரயில்வே கோட்டங்கள் உள்ளன. தமிழகத்தின் மேற்கு மண்டலத்தில் அமைந்துள்ள சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை உள்ளிட்ட ரயில் நிலையங்கள் தமிழகத்தில் இருந்தபோதிலும் இவை அனைத்தும் கேரளாவில் உள்ள பாலக்காடு ரயில்வே கோட்டத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தன. இதையடுத்து சேலத்தை தலைமையிடமாக கொண்டு ரயில்வே கோட்டம் அமைக்க வேண்டும் என்று பெரியார் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்கள், வணிகர் அமைப்புகள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பினருமே இந்த கோரிக்கையை நீண்ட காலமாக வலியுறுத்தி வந்தனர். பெரும் போராட்டத்திற்கு பின் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு பிறகு 2007ஆம் ஆண்டு நவம்பர் 1 தேதியன்று அந்த கோரிக்கை நனவானது. அறிவிக்கப்பட்ட 7 மாதங்களில் சேலம் கோட்டம் முழுமையாக செயல்பாட்டிற்கு வந்தது. அதே நேரத்தில் சேலம் ரயில்வே கோட்டம் துவங்கி 7 ஆண்டுகளாகியும் கொங்கு மண்டல நகரங்களுக்கான ரயில்வே தேவைகள் ஓரளவு கூட பூர்த்தி செய்யப்படவில்லை. தற்போதும் பாலக்காடு கோட்டத்தின் கட்டுப்பாட்டிலேயே சேலம் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டித் தரும் இந்த ரயில்வே கோட்டத்தில் கோவை, சேலம், ஈரோடு மற்றும் திருப்பூர் என 4 நகரங்களுமே தொழில் வளம் மிக்கவை என்பதையும் தேசத்திற்கு பெரும் வருவாய் ஈட்டித் தரும் நகரங்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த நகரங்களில் இருந்து வட மாநிலங்களில் உள்ள நகரங்களை இணைக்கும் வகையில் போதுமான ரயில் வசதியை ஏற்படுத்த எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. சேலம் ரயில்வே கோட்டம் அமைக்கப்பட்டு 7 வருடங்கள் ஆனாலும் இதுவரை சேலத்தில் இருந்து பிற மாவட்டங்களுக்கோ பிற மாநிலங்களுக்கோ எந்தவிதமான புதிய ரயில்களும் இயக்கப்படவில்லை. இதனால் சேலம் கோட்டம் பெயரளவில் இயங்குகிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேலம் ரயில்வே கோட்டத்தில் உள்ள ரயில் நிலையங்களை விரிவாக்கம் செய்வதற்கான தொலைநோக்கு திட்டங்களும் தென்னக ரயில்வேயிடம் இருப்பதாக தெரியவில்லை என்றும் கூறப்படுகிறது. இருகூர், வடகோவை இரட்டை ரயில் பாதை பணியை காரணம் காட்டி போத்தனூர் வழியாக கேரளாவுக்கு திருப்பப்பட்ட 13 ரயில்களில் அந்த பணி முடிவடைந்து பல ஆண்டுகளாகியும் இதுவரை 5 ரயில்கள் மட்டுமே திருப்பப்பட்டுள்ளன. புதிய ரயில்கள் மற்றும் கட்டமைப்பை பெற சேலம் கோட்டத்திற்கு உட்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் முயற்சி செய்ய வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் வருவாயை ஈட்டித் தரும் சேலம் ரயில்வே கோட்டத்தின் செயல்பாடுகள் என்பது பெயரளவில் மட்டும்தான் இருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டு சேலம் பகுதி மக்களிடம் மட்டுமில்லாமல் அந்த கோட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய மக்களிடத்தில் இருக்கிறது. இதனுடைய செயல்பாடுகள் என்பது எப்படி இருக்க வேண்டும், அந்த பகுதி மக்களின் எதிர்பார்ப்புகள் என்னென்ன, தற்பொழுது இருக்கக்கூடிய நிலை என்ன என்பது பற்றிதான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சேலத்திலிருந்து தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுரேஷ்குமார். மற்றும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக எமது செய்தியரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் ரயில்வே பயணிகள் பாதுகாப்பு சங்கத்தைச் சேர்ந்த திரு மாரிமுத்து. முதலில் சேலத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் சுரேஷ் பாபுவிடம் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் சுரேஷ் பாபு. சேலம் ரயில்வே கோட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு சேலம் ரயில்வே கோட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன காரணங்களுக்காக இந்த சேலம் ரயில்வே கோட்டம் உருவாக்கப்பட்டது, எப்போது உருவாக்கப்பட்டது?
பாலக்காடு ரயில்வே கோட்டத்திலிருந்து சேலத்தை தனியாக பிரித்து தனி கோட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று முதலில் கோரிக்கை விடுத்தவர் தந்தை பெரியார். சேலம் சூரமங்கலம் பகுதியில் கடந்த 1952ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் இந்த கோரிக்கையினை வெளிப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து அரசியல் கட்சியினரும் வர்த்தக வணிக நிறுவனத்தினரும் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களும் தொடர்ந்து தங்களது போராட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தனர். இந்த நிலையில் பல கட்டங்களில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று நாடாளுமன்றத்தில் சேலம் தனி கோட்டமாக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதனிடையே திருவனந்தபுரம் கோட்டத்திற்கு உட்பட்ட தமிழக பகுதியாகட்டும், பாலக்காடு கோட்டத்திற்கு உட்பட்ட தமிழக எல்லை பகுதியாகட்டும் தொடர்ந்து ஒவ்வொரு மத்திய பட்ஜெட்டிலும் புறக்கணிக்கப்பட்டு வந்ததனால் சேலம் ரயில்வே கோட்டத்தை தனியாக உருவாக்க வேண்டும் என்று பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டு வந்தது. இந்த காலகட்டத்தில் கடந்த 1999ஆம் ஆண்டு காலகட்டங்களில் அப்போதைய தமிழக முதலமைச்சராக இருந்த கருணாநிதி, முரசொலி மாறன், TR பாலு மற்றும் அப்போதைய வேளாண் துறை அமைச்சராக இருந்த வீரபாண்டி ஆறுமுகம் உள்ளிட்ட பலர், அப்போதைய ரயில்வே துறை அமைச்சர்களாக இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ், மாதவராவ் சிந்தியா, நிதிஷ்குமார் மற்றும் லாலு பிரசாத் யாதவ் ஆகியோரிடம் தொடர்ந்து சேலம் ரயில்வே கோட்டம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இது ஒரு புறம் இருக்க, வர்த்தக வணிக நிறுவனத்தினரும் பொதுமக்களும் சேலம் ரயில்வே கோட்டம் அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டங்கள் மேற்கொண்டதன் அடிப்படையில் கடந்த 2005ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி அப்போதைய ரயில்வே துறை அமைச்சராக இருந்த லாலு பிரசாத் யாதவ் நாடாளுமன்றத்தில் சேலம் ரயில்வே கோட்டம் அமைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். இந்த அறிவிப்பை மனதளவில் சிறிதும் பொறுத்துக் கொள்ள முடியாமல் ஒரு சில ரயில்வே உயர்மட்ட அதிகார வர்க்கத்தினர் இந்த திட்டத்தை உதாசீனப்படுத்தியதோடு கிடப்பிலும் போட்டனர். இது சேலம் ரயில்வே கோட்டம் அமைக்க வேண்டும் என்ற போராடி கொண்டிருந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அப்போதைய வேளாண் துறை அமைச்சராக இருந்த வீரபாண்டி ஆறுமுகம் 2007 ஜூலை 25ஆம் தேதி சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் சேலம் வழியாக கேரளா செல்லும் அனைத்து ரயில்களையும் மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டார். இதேபோல் கோவை பெரியார் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில் பொள்ளாச்சி, போத்தனூர், திருப்பூர், ஈரோடு, கோவை ஆகிய இடங்களிலும் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. அதாவது ஓணம் திருநாள் அன்று முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற இந்த ரயில் மறியல் போராட்டம் இந்திய அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து பாரத பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, அப்போதைய ரயில்வே அமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் மற்றும் கேரள முதலமைச்சர் அச்சுதானந்தன் ஆகியோர் தமிழக முதலமைச்சராக இருந்த கருணாநிதியிடம் தொடர்பு கொண்டு வீரபாண்டி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று வற்புறுத்தினர். ஆனால் சேலம் ரயில்வே கோட்டம் அமைப்பதற்கான சரியான எல்லைகள் மற்றும் சரியான தேதி அறிவித்தால் மட்டுமே இந்த போராட்டம் வாபஸ் பெறப்படும் என்று கருணாநிதியும் வீரபாண்டி ஆறுமுகமும் உறுதியோடு இருந்தனர். இதன் பலனாக கடந்த 2007ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி சேலம் ரயில்வே கோட்டம் பாலக்காடு ரயில்வே கோட்டத்திலிருந்து பிரித்து தனியாக உதயமானது. தொடர்ந்து பேசலாம் சுரேஷ் பாபு. திரு மாரிமுத்து, பல்வேறு கட்ட போராட்டங்கள், பல்வேறு கட்ட வற்புறுத்தல்கள், பல தரப்பினர் நடத்திய ஒரு போராட்டத்தின் விளைவாக பாலக்காடு ரயில்வே கோட்டத்திலிருந்து சேல்வே ரயில்வே கோட்டம் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த சேலம் ரயில்வே கோட்டம் பிரிக்கப்பட்டதற்கான நோக்கம் நிறைவேற இருக்கிறதா? 1% கூட நிறைவேறவில்லை என்பதே உண்மை. இதை குறித்து எந்த அரசியல் கட்சிகளும் கவலைப்பட்டதாகவும் தெரியவில்லை. அதிகாரிகளும் இதற்கு அக்கறை செலுத்தவில்லை. ஏதோ கேட்டார்கள், சேலத்தை பிரித்து விட்டோம் என்று பிரித்திருக்கிறார்களே தவிர எதற்காக பிரிக்கப்பட்டதன் நோக்கமோ அது ஒரு துளி கூட நிறைவேறப்படவில்லை என்பதே மக்களுடைய குற்றச்சாட்டு. இதற்கான ஒரு தீர்வை காண வேண்டிய அரசியல் கட்சிகள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக பிரிந்து தனித்தனியாக குரல் எழுப்புவதால் அதனை ரயில்வே நிர்வாகம் சட்டை கூட செய்வதில்லை. அண்டை மாநிலமான கேரளா, கர்நாடகாவில் எல்லாம் இது போன்ற பிரச்சனைகளுக்கு கட்சிகளை கடந்து அனைவரும் ஒருமித்த குரலில் கேட்பதனால்தான் அவர்கள் பயனடைகிறார்கள். நமக்கு அந்த ஒருமித்த குரல் இல்லாததனுடைய வெளிப்பாடு, நமக்கு சேலம் கோட்டம் பிரிக்கப்பட்டும் நம்ம அதுக்கு ஒரு பயனான எந்த திட்டங்களோ, அங்கிருந்து அனைத்து வடக்கு நோக்கி செல்லக்கூடிய ரயில்களை கிளம்பக்கூடிய சூழ்நிலைகளோ எதுவுமே இல்லை. ஏதோ பிரித்து விட்டார்கள். பிரித்துவிட்ட பின்பு கூட அது ஒரு பாலக்காடு கூட்டத்தினுடைய ஒரு பிரான்ச்சாக ஏதோ ஒரு ஆபீஸ் போலதான் இயங்குகிறதே தவிர அதற்கென தனி திட்டங்கள், அதற்கென தனி வழிமுறைகள் இதுவரை 1% கூட நடக்கவில்லை என்பதே மக்களுடைய குற்றச்சாட்டு.
தொடர்ந்து பேசலாம் திரு மாரிமுத்து. களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் சுரேஷ் பாபுவிடம் பேசலாம். சுரேஷ் பாபு, இந்த சேலம் ரயில்வே கோட்டத்துக்கு உட்பட்டு எத்தனை மாவட்டங்கள் வருது, எத்தனை ரயில் நிலையங்கள் இங்க இருக்கு, எத்தனை ரயில்கள் இங்கிருந்து புறப்படுகின்றன, எந்தெந்த பகுதிகள் வழியாக செல்கின்றன அப்படிங்கிற விவரங்களை சொல்லுங்க. பாலக்காடு ரயில்வே கோட்டத்திலிருந்து சேலம் பிரிக்கப்பட்டு 7 வருடங்கள் ஆனாலும் சேலத்தை தலைமையிடமாக கொண்டு பிற மாவட்டங்களுக்கோ பிற மாநிலங்களுக்கோ இதுவரை எந்தவிதமான ரயிலும் இயக்கப்படவில்லை என்பது பொதுவான ஒரு குற்றச்சாட்டாகவே இருந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் தென்னிந்திய அளவில் அதிக வருவாயை ஈட்டி தரும் ரயில்வே கோட்டமாக சேலம் தற்போதும் திகழ்ந்து வருகிறது. அதாவது 2012-2013 ஆண்டு வருமானம் 505 கோடியாக இருந்த சேலம் ரயில்வே கோட்டத்தின் வருமானம் அதே 2013-2014 ஆண்டிற்கு 560 கோடியாக அதிகரித்திருந்தது. என்றாலுமே கூட எந்த ஒரு ரயில்வே பட்ஜெட்டாக இருந்தாலும் சேலம் ரயில்வே கோட்டம் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு எந்த ஒரு திட்டமும் அறிவிக்கப்படாமலேயே உள்ளது. என்றாலுமே கூட ஈரோட்டிலிருந்து சேலம் வழியாக சென்னைக்கு ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ரயிலும், இதேபோல் சேலத்திலிருந்து விருதாச்சலம் வழியாக சென்னைக்கு ஒரு பயணிகள் ரயிலும், இதேபோல் சேலத்திலிருந்து நாமக்கல் வழியாக கரூருக்கு ஒரு பயணிகள் ரயில் மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது. ஆனால் திருவனந்தபுரம் மற்றும் பாலக்காடு ஆகிய 2 கோட்டங்களை உள்ளடக்கிய கேரளத்தில் இருந்து நாட்டின் பல எல்லைகளுக்கும் பல நூறு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பேசலாம் சுரேஷ் பாபு. தமிழகத்தை பொறுத்தவரை சேலம் ரயில்வே கோட்டம் என்பது மிக அதிக வருவாயை ஈட்டி தரக்கூடிய கோட்டமாக இருக்கிறது. 2012-2013 ஆண்டில் 505 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டி தந்திருக்கிறது. அதுவே 2013-2014 ஆண்டு 560 கோடி வருவாயை ஈட்டி தந்திருக்கிறது. ஆனால் சேலம் ரயில்வே கோட்டத்தை பொறுத்தவரை அதற்கான பணிகளோ விரிவாக்க பணிகளோ மேம்பாட்டு பணிகளோ முற்றிலுமாக செயல்படுத்தப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் அந்த பகுதி மக்களிடத்தில் இருக்கிறது. 2007 ஆண்டு பாலக்காடு ரயில்வே கோட்டத்திலிருந்து சேலம் ரயில்வே கோட்டம் தனியாக பிரிக்கப்பட்ட போதிலும் இப்பொழுதும் அது ஒரு பாலக்காடு ரயில்வே கோட்டத்தினுடைய ஒரு கிளை அலுவலகமாக தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாகவே காணப்படுகிறது. சேலம் ரயில்வே கோட்டத்தின் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, அது முழுமையாக அனைத்து தரப்பினரையும் திருப்திப்படுத்தி இருக்கிறதா என்கின்ற கேள்வியை எழுப்பினார். இல்லை என்கின்ற பதிலே கிடைக்கிறது. தற்பொழுது இந்த சேலம் ரயில்வே கோட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கூறும் கருத்துக்களை கேட்கலாம். சேலம் மாவட்டத்தின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த சேலம் ரயில்வே கோட்டம் கடந்த முறை 5வது முறையாக தமிழக முதலமைச்சராக தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்த பொழுது அவருடைய அமைச்சரவையிலே வேளாண்மைத்துறை அமைச்சராக இருந்த மறைந்த தலைவர் வீரபாண்டியார் அவர்கள் எப்படியாவது சேலம் ரயில்வே கோட்டத்தை பெற்றே ஆக வேண்டும் என்று ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதனுடைய விளைவாக மத்திய அரசு பணிந்து மாநில அரசு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞரிடத்தில் தெளிவுபடுத்தி ரயில்வே கோட்டத்தை வழங்கி விடுகிறோம், எந்த விதமான போராட்டமும் வேண்டாம், கைவிடுங்கள் என்று சொன்ன பிறகு அன்றைக்கு அந்த போராட்டம் கைவிடப்பட்டு சேலம் ரயில்வே கோட்டம் நமக்கு கிடைத்தது. இன்னும் நிதி நிறைய பெற்று புதிய ரயில்கள், வழித்தடங்கள், சரக்கு பெட்டகம் கையாளக்கூடியது போன்ற அனைத்து வசதிகளும் இந்த சேலம் ரயில்வே கோட்டம் பெற்றிட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். ஆக வரக்கூடிய அரசு மீண்டும் இதை செவிசாய்க்கவில்லை என்று சொன்னால் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் போது எப்படி போராட்டம் நடத்திதான் ரயில்வே கோட்டத்தை பெற வேண்டிய நிலை ஏற்பட்டதோ இதுபோல நிலையும் போராட்டத்தின் மூலமாகத்தான் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தற்போது வழங்கப்படும் நிதியை விட அதிகமான நிதியை பெற்று சேலம் ரயில்வே கோட்டத்திற்கான பணிகளை மேம்படுத்த வேண்டும் என்று சேலம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அதாவது திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜா தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக சேலம் தொகுதியின் அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வெங்கடாச்சலம் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். பார்க்கலாம். சேலம் என்பது வியாபார ஸ்தலத்தை சார்ந்தது. இங்கே வியாபார பெருமக்கள் எல்லாம் வெளி மாநிலங்களுக்கு சரக்குகளை அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். சரக்குகளை அனுப்பும் பொழுது லாரிகள் மூலமாக டிரான்ஸ்போர்ட் செய்யும் பொழுது செலவு தொகைகள் அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது. எனவே சேலம் ரயில்வே கோட்டம் என்பது சேலத்திலிருந்து ஆரம்பித்திருந்தாலும் அந்த வியாபார பெருமக்கள்
எந்த விதமான பலனும் இல்லாத நிலையிலே இருந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் பலனடைய வேண்டும் என்று சொன்னால் இங்கு இருந்து புதிய ரயில்களை இயக்க வேண்டும், கூட்ஸ் ரயில்களை இயக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அவர்கள் இந்த ரயில்வே கோட்டம் அமைந்தால்தான் இது முழுமை பெறும் என்பதை என்னுடைய கருத்தாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இதையெல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னதை போல ஆட்சி அதிகாரம் மத்தியிலே புரட்சி தலைவி அவர்கள் அம்மா அவர்கள் அமர்ந்தால்தான் இந்த நிலைமையெல்லாம் மாற்றி சேலம் ரயில்வே கோட்டம் ரயில்வே கோட்டமாக உருவாக்கப்படும். பொதுமக்கள் பலனடைவார்கள், வியாபார பெருமக்கள் பலனடைவார்கள் என்பதை இந்த நேரத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். சேலம் ரயில்வே கோட்டம் என்பது தனித்தன்மை வாய்ந்ததாக உருவாக்கப்பட வேண்டும். இன்னும் பாலக்கோடு ரயில்வே கோட்டத்திலே இருந்து கொண்டு அதிகாரிகள் எல்லாம் இருந்து வந்து கொண்டு செயலாற்றி வந்து கொண்டார். அதையெல்லாம் மாற்றி சேலம் ஹெட் குவார்டராக முழுமை பெற்ற ஹெட் குவார்டராக இருந்து செயலாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் இங்கு இருக்கின்ற மக்களுக்கு சேலம் ரயில்வே கோட்டத்தின் மூலமாக பலன்கள் கிடைக்கும் என்பதை நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சேலம் ரயில்வே கோட்டத்தின் செயல்பாடுகள் இன்னும் தனித்தன்மையுடன் விளங்க வேண்டும் என்கின்ற கருத்து திரு வெங்கடாச்சலம் அவர்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திரு மாரிமுத்து இப்போ 2 பேர் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. சேலம் ரயில்வே கோட்டம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன மாதிரியான அறிவிப்புகள் கொடுத்திருந்தாங்க, அந்த அறிவிப்புகள் எல்லாமே இப்போ சரியா செஞ்சிருக்காங்களா, இப்போ நடைமுறையில் அதனுடைய செயல்பாடுகள் என்பது எப்படி இருக்கு? அதாவது சேலம் கோட்டம் அறிவிக்கின்ற பொழுது அது தனி கோட்டமாக செயல்படும். அங்கிருந்து பல்வேறு ஊர்களுக்கு ரயில்களை இயக்க முடியும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் அந்த கோட்டம் உருவாக்கப்பட்டது. ஆனால் உருவாக்கப்பட்ட பின்பு அது எந்த குறிக்கோளோடு உருவாக்கப்பட்டதோ அதை கேட்டு பெறுவதற்கு நமது அனைத்து கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முயற்சிக்கவில்லை என்பதுதான் உண்மையான குற்றச்சாட்டு. அவர்கள் வந்தால் செய்வார்கள், இவர்கள் வந்தால் செய்வார்கள் என்றெல்லாம் ஒரு பக்கம் சொல்லியிருந்தாலும் இப்போது நம்ம தமிழகத்திலே எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் பாண்டிச்சேரிக்கும் மன்னார்குடிக்கும் அதிகப்படியான ரயில்களை இயக்க முடிந்தது என்பது அவரவர்களுடைய செல்வாக்குகளை பயன்படுத்தி அவரவர்கள் தொகுதிக்கு ஏற்படுத்தியது போல அனைத்து தொகுதி எம்பிக்களுமோ இல்லது மற்றவர்களோ ஒருங்கிணைந்து செய்திருந்தால் இந்த சேலம் கோட்டத்திலிருந்து இன்று பல்வேறு ஊர்களை இணைக்கக்கூடிய அளவுக்கு ரயில்கள் இயக்கப்பட்டிருக்கும். நிறைய சரக்கு பெட்டகங்களை கையாளக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். அது எதுவுமே செய்யாமல் ஏதோ கேட்டார்கள், போராடினார்கள், அறிவித்து விட்டோம் என்ற ஒரு அறிவிப்போடு நின்றுவிட்டு இன்றளவும் அது ஒரு சூட்சமமான முறையில் ஒரு 3 கோட்டங்கள் இருந்தால் ஒரு தனி தென்னக ரயில்வே போன்று ஒரு ரயில்வே அமைக்கலாம் என்பது ஒரு விதி இருக்கின்ற ஒரு காரணத்தை வைத்து திருவனந்தபுரம் பாலக்காடோடு சேர்ந்து இந்த சேலத்தையும் இணைத்து ஒரு தனி ரயில்வேயாக மாற்றி விடுவார்களோ என்ற அச்சம் மக்கள் மனதில் இருக்கிறது. அதற்கு ஏற்றாற் போலதான் சில டெண்டர் அறிவிப்புகள் எல்லாம் சேலத்துக்கு உட்பட்ட மின்மயமாக்கக்கூடிய பராமரிப்புக்குரிய டெண்டர்கள் எல்லாம் திருவனந்தபுரத்தில் இருந்துதான் அந்த டெண்டர்கள் வருகின்றன. அந்த 3 கோட்டங்களையும் இணைப்பதற்குரிய ஒரு முன்மாதிரியான முயற்சி நடக்கிறது. இந்த சூழ்ச்சியை தமிழக அனைத்து எம்பிக்களும் கண்டிப்பான முறையிலே ஒற்றுமையோடு இருந்து இதில் கட்சிகளை கடந்து யார் கொண்டு வந்தாலும் பயனடைய போவது மக்கள் தான், அவர்கள் கொண்டு வராமல் விட்டால் துன்பப்பட போவது மக்கள் தான் என்பதை கருத்தில் கொண்டு கட்சிகளை கடந்து வருகின்ற ரயில்வே பட்ஜெட்டுக்கு முந்தைய கூட்டம் என்பது ரயில்வே ப்ரீ பட்ஜெட் மீட்டிங் என்பது டெல்லியில நடக்கிறது. அதில் அனைத்து கட்சி எம்பிகளும் சேர்ந்து சேலம் கோட்டம் மாத்திரமல்ல தமிழகத்தில் இரட்டை வழி பாதைக்கு இன்னும் பெண்டிங் இருக்கின்றது. அதனை போன்று ராயபுரம் ரயில் முனையம் துவங்கப்பட வேண்டும் என்பதும் இன்னும் ஏற்றளவில் இருக்கின்றது. முக்கிய திட்டங்களை ஒருங்கிணைந்து நமக்கு தேவையான திட்டங்களை இதையெல்லாம் பெற வேண்டும் என்பதை தமிழக எம்பிக்கள் தனியாக ஆலோசித்து அதனை ப்ரீ பட்ஜெட் மீட்டிங்கில் அறிவித்து அவர்கள் போராடி பெற வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம். இதுவரை இருந்ததை அவர் கொண்டு வந்தார், இவர் கொண்டு வந்தார் என்பதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவர்களை வரவேற்கிறோம். கொண்டு வந்த பின்பு அதனை கேட்டு பெறக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான். அவர்களது கட்சிகளை மட்டும் முன்னிறுத்துவதை தவிர்த்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களுடைய பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எப்படி பாண்டிச்சேரிக்கும் மன்னார்குடிக்கும் அந்தந்த பகுதியைச் சேர்ந்த எம்பிக்கள் ஒரு முழு முயற்சி எடுத்து இன்று பல துறைகளிலும் அந்த ரயில்வே நிலையங்களை முன்னேற்றி இருக்கிறார்களோ அதனை போன்று சேலம் கோட்டத்தை முன்னேற்றுவதற்கு தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த 39 எம்பிகளும் கவனம் செலுத்த வேண்டும். இதற்கு அந்தந்த கட்சிகளை கடந்து எத்தனையோ பிரச்சனைகளுக்கு ஒருங்கிணைந்து நிற்கிறார்கள். அதனை போன்று இந்த பிரச்சனையில் ஒருங்கிணைந்து இருந்து தமிழக தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதே எங்கள் எதிர்பார்ப்பு.
தொடர்ந்து பேசலாம் திரு மாரிமுத்து. களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் சுரேஷ் பாபுவிடம் பேசலாம். சுரேஷ் பாபு, சேலம் ரயில்வே கோட்டம் குறித்த அறிவிப்பு வெளியான போது என்னென்ன திட்டங்கள், என்னென்ன வளர்ச்சி பணிகளுக்கான அறிவிப்புகள் எல்லாம் வெளியிடப்பட்டது? அதற்கான பணிகள் என்பது தற்போது நடைபெற்று வருகிறதா? ஏன்னா தொடங்கப்பட்டு 7 ஆண்டுகள் ஆகியும் மேம்பாட்டு பணிகள் அங்கே இன்னும் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப அதனுடைய செயல்பாடுகள் அங்க எப்படி இருக்கு? திமுக, காங்கிரஸை தொடர்ந்து பாமகவை சேர்ந்த ஏ.கே. மூர்த்தி மற்றும் வேலு ஆகியோர் தங்களது பதவி காலத்தில் இருந்தபோது, ரயில்வே இணையமைச்சர்களாக இருந்தபோது கேட்டு பெற்ற இந்த சேலம் ரயில்வே கோட்டம் தொடங்கப்பட்டு 7 ஆண்டுகள் ஆனாலுமே கூட இது தொடங்கப்பட்ட போது 862 கிலோமீட்டர் நீளம், 6 அகல ரயில் பாதை சந்திப்பு, 14 மாவட்டங்கள், அதாவது சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை, நீலகிரி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருச்சி, கரூர், திண்டுக்கல், விருதாச்சலம், வேலூர், நாமக்கல் மற்றும் திருப்பத்தூர் ஆகிய 14 மாவட்டங்களையும், 5 மாநகராட்சிகளையும், 99 ரயில் நிறுத்தங்களையும், 6 கடல் எல்லை ஏற்றுமதி துறைமுகங்களை இணைக்கும் பாதையாக உருவாக்கப்பட்டது சேலம் ரயில்வே கோட்டம். அதேபோல் 120 பயணிகள் ரயில்கள், 40 சரக்கு ரயில்கள், 75,000 பயணிகள் வந்து செல்லும் வகையில் கட்டமைப்புடன் உருவாக்கப்பட்டது இந்த சேலம் ரயில்வே கோட்டம். ஆனால் தொடங்கப்பட்டு 7 வருடங்களாகியும் இதுவரை அது சேலம் ரயில்வே கோட்டம் தன்னிச்சையாக செயல்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு நிலவி வருகிறது. அதாவது ஒவ்வொரு ஊர்களுக்கும் தொலைபேசிக்கு பின்கோடு இருப்பதை போல ஒவ்வொரு ரயில்வே கோட்டத்திற்கும் ஒரு குறியீட்டு எண் வழங்கப்பட வேண்டும். அதேபோல் சேலம், அதாவது தென்னிந்தியாவிலே தென்னக ரயில்வேயில் 6வது கோட்டமானது சேலம் ரயில்வே கோட்டம். சேலம் ரயில்வே கோட்டத்திற்கு 68 என்ற குறியீட்டு எண் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் பாலக்காட்டிற்கு வழங்கப்பட்டுள்ள 66 என்ற குறியீட்டின் கீழ்தான் தற்போதும் சேலம் கட்டுப்பாட்டில் இயங்கும் ரயில்கள் அனைத்தும் இயக்கப்பட்டு வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டும் உள்ளது. அது மட்டுமல்லாமல் சேலம் ரயில்வே கோட்டத்தில் இயக்கும் கணனிகளும் சர்வர்கள் அனைத்தும் பாலக்காடு ரயில்வே கோட்டத்தின் கட்டுப்பாட்டிலேயே இயக்கி வருவதாக மீண்டும் ஒரு குற்றச்சாட்டை சுமத்துகின்றனர் வர்த்தகர்கள் மற்றும் வணிக நிறுவனத்தினர். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது, அதாவது சேலம் ரயில்வே கோட்டத்திற்கு குறியீட்டு எண் வழங்காதது, சர்வர்கள் அனைத்தும் அவர்கள் பாலக்காடு கட்டுப்பாட்டிலேயே இயங்குவது, இவைகளெல்லாம் வைத்து பார்க்கும்போது பெயரளவில் மட்டுமே சேலம் ரயில்வே கோட்டம் இயங்கப்படுகிறது என்பதும் முழுக்க பாலக்காடு ரயில்வே கோட்டத்தின் கட்டுப்பாட்டிலேயே இயங்குகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டும் தற்போது அந்த குற்றச்சாட்டு தற்போது நிரூபணமாகும் வகையில் உள்ளது. மேலும் சேலம் ரயில்வே கோட்டம் துவக்கப்பட்டு 7 ஆண்டுகளான நிலையில் கடந்த 5 ஆண்டுகளாக எந்த ஒரு விரிவாக்க பணியும் இங்கே மேற்கொள்ளப்படவில்லை. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டுமே ஏற்கனவே இருந்த 3 நடைமேடைகளுக்கு பதிலாக தற்போது 5 நடைமேடைகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் 11 நடைமேடைகள் உருவாக்கப்பட வேண்டும். ஆனால் தற்போது 5 நடைமேடைகளை மட்டுமே உருவாக்க முடியும் என்று சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்திற்கு முகப்பு தோற்றம், டிக்கெட் வழங்கும் இடம், பயணிகள் அமரும் இடம் உள்ளிட்டவை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் 4வது நடைமேடைக்கும் 5வது நடைமேடைக்கும் செல்லும் வகையில் சுரங்கப்பாதையும் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது, பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த பணி கோயம்புத்தூரில் ஆல்ரெடி நடைபெற்று முடிந்து தற்போது பயன்பாட்டில் உள்ளது. ஹேமா, தொடர்ந்து பேசலாம் சுரேஷ் பாபு. திரு மாரிமுத்து, சேலம் ரயில்வே கோட்டம் அமைக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியான போது 120 பயணிகள் ரயில், 40 சரக்கு ரயில்கள் பயணிக்கும் அளவிற்கு கட்டமைப்பு உருவாக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இது எல்லாமே அங்க நடந்திருக்கா? சேலத்தை மையமா வச்சு ரயில்கள் வந்து செல்லக்கூடிய நிலை இப்போ அங்க இருக்கா? இப்ப அங்க இருக்கக்கூடிய நிலை என்ன? எத்தனை ரயில்கள் அங்க போயிட்டு வருது? அவங்க சொன்னதெல்லாம் இப்ப அதனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற ரயில்களை தான் சொல்லியிருக்காங்க. புதியதாக இந்த கோட்டம் அமைக்கப்பட்ட பின்பு சேலம் டு டெல்லி, சேலம் டு பம்பாய், சேலம் டு மற்ற மாநிலங்கள் என்ற அளவில் புதிய ரயில்கள் எதுவுமே துவக்கப்படவில்லை. பொதுவாக பட்ஜெட்டில் வரக்கூடிய ஒரு 10 ரயில்கள் என்றால் அந்த 10 ரயிலில் ஏதோ ஒரு ரயில் 2 ரயில் அனைத்து பகுதியில் இருந்து கிளம்புவது போல அங்கிருந்து கிளம்புற மாதிரி ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்குது ஒழிய உருப்படியாக ஒரு கோட்டத்துக்குரிய ஒரு அந்தஸ்தில் இப்ப ஒரு குற்றச்சாட்டு சொன்னார் பாருங்க, குறியீட்டு எண் பழைய குறியீட்டு எண்ணிலே இயங்குவது என்பது ஒரு மோசடி அல்லவா? ஏதோ ஒரு குடும்பத்திலிருந்து ஒருவருக்கு தனியாக தொழில் செய்வதற்கு பிரித்து கொடுத்துவிட்டு கல்லாப்பெட்டி சாவியை கையில் வாங்கி வைத்துக் கொள்வது போல கோட்டத்தை பிரித்து கொடுத்துவிட்டு அதனுடைய குறியீட்டு என்ன என்பதை வெறும் பாலக்காட்டிலே வைத்துக் கொள்வது என்பது மக்களை ஏமாற்றுகின்ற மோசடியாகத்தான் நாங்கள் இதை கருதுகிறோம். இதனெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் போராட்ட குணத்தோடு நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் முயற்சி செய்தால் மட்டும்தான்
அவர்களால் தான் அந்த அதிகாரிகளோடு நேரடியாக பேச முடிகிறது. நாங்கள் எல்லாம் பல்வேறு போராட்டங்களை நடத்தி டெல்லி வரை சென்றால் கூட அதனை மீண்டும் முடக்கக்கூடிய ஒரு வல்லமை ரயில்வே துறை அதிகாரிகளுக்கு இருக்கிறது. அவர்களுக்கு தமிழகத்திற்கு நன்கு திட்டங்களை தீட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணமே கிடையாது. அவர்களுக்கு தெரிந்த ஒரு சிலருக்கு தான் நன்மை ஏற்படுத்தி கொடுக்கிறார்களே தவிர, ஒரு சில தொகுதியை தவிர தமிழகம் சார்ந்து அவர்கள் எதையும் அக்கறை செலுத்துவதில்லை. அதற்கு காரணம் தமிழகத்தை முழுமையாக அறிந்த அதிகாரிகள் இல்லை என்ற நிலையே இருக்கிறது. தமிழகத்தை சார்ந்த அமைச்சர்கள் ஒரு இருவர், வேலு, திரு மூர்த்தி போன்றவர்கள் இருக்கும் பொழுதுதான் ஒரு சில வளர்ச்சி இருந்தது. அதனால் இந்த முறை நமது தமிழகத்தை சார்ந்தவர் ரயில்வே துறையினுடைய அமைச்சராக வந்தால் இதெல்லாம் இந்த குறையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து பேசலாம் திரு மாரிமுத்து. சேலம் ரயில்வே கோட்டத்தை பொறுத்தவரை இங்கு 14 மாவட்டங்களையும் 5 மாநகராட்சிகளையும் இணைக்கும் வகையில் செயல்படுத்த அறிவிப்பு வெளியாக இருந்தது. அதே நேரத்தில் அங்கே 120 பயணிகள் ரயில்களும் 40 சரக்கு ரயில்களும் 75,000 பயணிகள் பயணிக்கும் வகையில் கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்கின்ற அறிவிப்பு வெளியான நிலையில், ஆனால் அதற்கான பணிகள் என்பது அங்கே சரியாக நடைபெறவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. சேலத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் சேலம் ரயில்வே கோட்டத்தின் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, மக்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறதா என்பது குறித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் சுரேஷ் பாபுவிடம் பேசலாம். சுரேஷ் பாபு, இப்ப உங்களிடத்துல இருக்கக்கூடியவர்கள் கிட்ட கேளுங்க, இப்ப சேலம் ரயில்வே கோட்டத்துல பணிகள் எல்லாமே சரியாக நடைபெறவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதனால என்ன மாதிரியான பாதிப்புகளை ரயிலில் பயணிக்கக்கூடிய பயணிகளை எதிர்கொள்றாங்க, அவங்களுடைய தேவைகள் எல்லாம் என்ன, இன்னும் என்னென்ன சேலம் ரயில்வே கோட்டத்தினிடமிருந்து எதிர்பார்க்கறாங்க, அவங்க கிட்ட கேளுங்க. நிச்சயமாக இப்போ நம்மிடையே ரயில்வே பாதுகாப்பு குழுவை சேர்ந்த ஹரிகரன் நம்மகிட்ட இருக்காரு. இப்ப அவர்கிட்ட கேட்போம். இப்ப சேலம் ரயில்வே கோட்டம் உருவாக்கப்பட்டு 7 வருஷம் ஆகுது. இப்போ வரைக்குமே அது முழுமையாக செயல்படலன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்ப இதனால பயணிகள் எந்த மாதிரியான பாதிப்பு எல்லாம் ஏற்படுத்திட்டு இருக்காங்க, இன்னும் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்க சார்? இப்ப உங்களுக்கு நீங்க ஒரு சில விளக்கங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க. இருந்தாலும் இன்னொரு சின்ன விளக்கம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே வட மாநிலங்களையும் தென் மாநிலங்களிலும் நேரடியாக இணைக்கக்கூடிய ஒரே பாதை பூகோள ரீதியா சேலம் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம 2 அகல ரயில் பாதை வசதிகள் கொண்டது சேலம். இந்த மாதிரி வசதிகள் இருந்தும் கூட சேலத்திலிருந்து விடப்பட வேண்டிய ரயில் ஒண்ணு கூட விட மறுக்கிறாங்க. குறிப்பா சொல்ல போனா தமிழகத்தினுடைய தென்னக பகுதிகளுக்கு ஆன்மீக சுற்றுலா சென்று வரக்கூடிய அளவுக்கு திருச்செந்தூர், கன்னியாகுமரி, ராமேஸ்வரம் இந்த மாதிரி ஊர்களுக்கு, இந்த ஏர்வாடி தர்கா இந்த மாதிரி ஊர்களுக்கு ஒரு ரயில் வசதி கூட சேலத்தில் உருவாக்கப்படவில்லை. ஆனா தமிழகத்தினுடைய தென்னக பகுதியிலிருந்து நிறைய தமிழர்கள், வணிகர்கள், பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் இங்கே பல ஆயிரக்கணக்கான பேர் சென்று கொண்டிருக்கிறார்கள். பஸ் என்ற போக்குவரத்து வசதி இல்லாத, ரயில் போக்குவரத்து இல்லாத பஸ்ல போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இங்கிருந்து தனிப்பட்ட முறையில் ரயில் வசதி ஏற்படுத்தி கொடுத்தா அவங்க எல்லாத்துக்கும் தனிப்பட்ட முறையில் போயிட்டு வசதி வாய்ப்பு இருக்கும், நம்ம கோட்டத்துக்கு வருமானம் பெருகும். சரி, கேட்டா ரயில் இல்ல, பெட்டி இல்ல, இன்ஜின் இல்லன்றாங்க. அதுக்கு என்னை போன்ற வணிகர்களுடைய யோசனை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திருநெல்வேலியிலிருந்து ஈரோடு வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்க பாசஞ்சர் ரயில், அதே மாதிரி நில ஈரோடு, திருச்செந்தூர் ஈரோடு, அறிவிக்கப்பட்ட செங்கோட்டை ஈரோடு, திருச்சி ஈரோடு, பாலக்காடு ஈரோடு, சோரனூர் ஈரோடு, கோயம்புத்தூர் ஈரோடு, இந்த ரயில்கள் எல்லாம் 54 கிலோமீட்டர் கொண்ட சேலத்துக்கு நீட்டிக்கப்பட்டால் இந்த ஊர்கள் எல்லாம் எங்களை போன்ற வணிகர்கள், ஆடிட்டர்ஸ், அட்வொகேட்ஸ், கல்லூரி மாணவ மாணவிகள், தனியார் வேலைக்கு செல்பவர்கள், அரசாங்கத்துறை வேலைக்கு, ஏன் ரயில்வே துறை அதிகாரிகளே கூட இந்த பயணத்தை நல்ல வசதியாக ஏற்றுக்கொண்டு நல்லபடியாக சென்று கொண்டு கொண்டிருக்கலாம். 54 கிலோமீட்டர் கொண்ட ரயில் பாதை மட்டும் இல்லாமல் பெரிய அதிர்ஷ்டம் சேலத்துக்கு என்னவென்று கேட்டால் 2 அகல ரயில் பாதைகளை கொண்ட சேலம். இந்த மாதிரி அமைப்பு எங்கேயுமே இல்லை, பெங்களூர், சென்னை தவிர. 2வது, ஒரு ரயில் போலாம், ஒரு ரயில் வேணாம், டிராபிக் கன்ஜெஷன் கிடையாது, தாராளமாக சென்று கொண்டு வந்திருக்கலாம். இந்த மாதிரி அமைப்புகளை வைத்துக் கொண்டு ரயிலோட மறுக்கிறார்கள். இன்னொன்னு சொல்லனா, ரயில் எர்காடு எக்ஸ்பிரஸ் சென்னைக்கு போனோம்னா ஹைதராபாத் விட முடியுது. நவஜீவன் எக்ஸ்பிரஸ் என்ற பெயரில் சேரன் எக்ஸ்பிரஸ் சென்னைக்கு போனா நவஜீவன் எக்ஸ்பிரஸ் என்ற பெயரில் அகமதாபாத் விட முடியுது. அதே மாதிரி தாதருக்கு போன தாதருக்கு ஒரு ரயில் விட முடியுது. இந்த மாதிரி ரயில்ல விட முடிஞ்ச ஒரு ரயில்வே நிர்வாகம் சேலத்துக்கு நீட்டிப்பீர்கள் ஏன் விட முடியாது? உங்களால கட்டாயம் முடியும். சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற வணிக மக்கள், அனைத்து பொதுமக்களுடைய 20 ஆண்டு கோரிக்கைக்கு பின்னாடி கோயம்புத்தூர் டு பெங்களூருக்கு ஒரு இன்டர்சிட்டி ரயில் சேர்க்கார் எக்ஸ்பிரஸ் விடப்பட்டது. ஆனா நல்ல பிதுங்கி வழிக்கூடிய அளவுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுத்த அந்த ரயிலை ரயில்வே துறை ஒரு சில அதிகாரிகள் தன்னுடைய சுயநல போக்கினால் அதை கோயம்புத்தூரிலிருந்து எர்ணாகுளம் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டது. எர்ணாகுளம் வரைக்கும் நீட்டிக்க முடிந்த இந்த ரயில்வே நிர்வாகம்
வெறுமனே 18 நின்று கொண்டிருக்கக்கூடிய ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ஈரோடு 15 மணி நேரம் சும்மா நிக்குது. ஏற்காடு எக்ஸ்பிரஸ் சென்னையிலிருந்து ஈரோடு வந்தோம்னா 15 மணி நேரம் 18 நிக்குது. 15 மணி நேரம் 18 நிற்கக்கூடிய ஏற்காடு எக்ஸ்பிரஸை ஒரு முறை தொழில்நகரமா இருக்கக்கூடிய ஒசூர் பெங்களூருக்கு சுரேஷ் பாபு தொடர்ந்து பேசலாம். சுரேஷ் பாபு, சேலம் ரயில்வே கோட்டத்தை பொறுத்தவரை அதனுடைய செயல்பாடுகள் எவருக்குமே திருப்தி அளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. தற்பொழுது முன்னாள் ரயில்வே அமைச்சர் திரு வேலு தொலைபேசி வாயிலாக நம்மிடத்தில் இருக்கிறார். அவரிடத்தில் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் திரு வேலு. சேலம் ரயில்வே கோட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 7 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. ஆனாலும் வளர்ச்சி பணிகள் என்பது அங்கே நடைபெறவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஒரு கோட்டம் அமைக்கப்பட்டால் என்னென்ன பணிகள் எல்லாம் நடைபெற வேண்டும், இப்போது அதனுடைய செயல்பாடுகள் என்பது எப்படி இருக்கு? ஒரு கோட்டம் என்பது அதாவது அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு எளிதாக வேண்டிய சேவையை பெறுவதற்கான தவிர வேறென்றும் அதில் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் இது முக்கியமாக கோட்டம் நிர்வாக ரீதியாக அமைக்கும்போது அங்குள்ள தொழிலாளர்கள் அங்குள்ள பணியாளர்களுக்கு அது உகந்ததாக இருக்க வேண்டும். உதாரணமாக சேலம் கோட்டம் அமைவதற்கு முன்பாக எல்லோரும் அது ஜோலார்பேட்டை வழியில இருந்தது பால்காட் டிவிஷன். ஜோலார்பேட்டிலிருந்து பால்காட்டுக்கு செல்வது என்பது எத்தனை 200 மைல் பேர தூரம். அது மிகவும் மிகவும் கடினமான ஒரு நிலை. அது ஒன்று. இரண்டாவது, மேல்நிலை அலுவலர்கள் ஆய்வு செய்வதற்கும் அதில் வழி இல்லை. அது நிர்வாக ரீதியாக பார்க்கும்போது தூரம் ஒரு பெரிய தடை. இரண்டாவதாக ஆய்வு போன்ற காரியங்கள் செய்வதற்கும் அது வெறும் தடையாக இருந்தது. இது இந்த சேலம் கோட்டம் என்பது நீண்ட நாள் கனவு. ராஜாஜி, காமராஜர், பெரியார், தந்தை பெரியார் போன்றெல்லாம் மிகவும் முயற்சி எடுத்தார்கள். ஏன் இப்போது கூட சமீபத்தில் கூட எத்தனையோ அமைச்சர்கள் மூலம் அதை முயற்சி எடுக்க முடியவில்லை. ஆனால் நாங்கள் பதவியேற்ற போது UPA 1 2004-2009 மிகவும் சிரமத்துக்கு இடையில நான் அங்கே இணை மத்திய அமைச்சராக இருக்கும்போது அதுக்காக மிகவும் பாடுபட்டு லாலு அதுக்கு வேண்டிய அவர்களை கன்வின்ஸ் பண்ணி, ஏனென்றால் இது மாதிரி 56 கோரிக்கைகள் இந்தியா பூரா இருக்கு. 56 கோரிக்கைகள் இந்தியா பூரா எனக்கு டிவிஷன் வேணும், தனித்தனி டிவிஷன் வேணும் கேட்கிறாங்க. ஆனால் இந்த சமயத்துல நாங்கள் இதை சேலம் கோட்டை அமைப்பிற்காக பெற்ற ஆணை என்பது மிகவும் மிகவும் பகிரத பிரயத்தனம் பண்ணி பெற்ற ஆணை ஒன்று. அதனால அதுல பால்காட்டு மக்களும் அதாவது கேரள மக்களும் ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இது பிரிஞ்சு போயிட்டுனா அந்த பால்காட் டிவிஷன் அன்எக்கனாமிக் யூனிட் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அது இல்ல, தவறு. ஏனென்றால் இது நிர்வாக ரீதியாக இருக்கும்போது வளர்ச்சி வேகமாக இருக்கும். எப்படி மாவட்டங்களை பிரிக்கும் போது அது சிறு சிறு மாவட்டம் இருக்கும்போது நிர்வாக ரீதியாக அது நல்லதாக செயல்படுதோ, அதே போல கோட்டுகளை பிரிக்கும் போது நிர்வாக ரீதியாக அது செயல்படும். ஆனால் நீங்க சேலம் கோட்டிலிருந்து அது சரியா செயல்படல என்று சொல்றீங்க. அது என்ன தகவல் என்பது எனக்கு அதிகம் தெரியுது. ஏன்னா அவங்க அதிகமான ரயில் கேட்கறாங்களா, அல்லது அவர்கள் வேற இந்த சேவையில குறைவு இருக்கிறதா, அல்லது அங்க இருக்கிற லாவாதேவி குறைஞ்சிருக்குதா, என்ன மக்கள் முறை என்னது தெரியாத நிலையில நான் அதை பத்தி கமெண்ட் பண்றது முடியல. ஒன்று மட்டும் நிச்சயம், இப்ப அந்த சேலம் கோட்டை வந்த பிறகு அங்க ரயில்கள் ஒரிஜினேட் ஆகும், சில ரயில் டெர்மினேட் ஆகும். அங்க ஆரம்பிச்சு போற ரயில் இருக்கும், அங்கிருந்து முடிகிற ரயில் இருக்கும். உதாரணமாக பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து சேலத்துக்கு விருதுநகர் வழியாக என்னுடைய காலத்துல ஒரு எக்ஸ்பிரஸ் ரயிலே விட்டோம். அது அங்க போய் டெர்மினேட் ஆகுது. ஆனால் இதுல என்ன கேட்டீங்கன்னா, கோட்டம் இருக்கும்போது இந்த பிரைமரி மெயின்டெனன்ஸ், செகண்டரி மெயின்டெனன்ஸ் இருக்குது. அதாவது அதிக அளவில் அந்த ரயில்களை பராமரிக்கும் வேண்டிய சாதனங்கள் அந்த கோட்டங்கள் இருக்குதான்னு பாக்கணும். இப்ப அங்க போய் டெர்மினேட் ஆகுதுன்னு வச்சுக்க ரயில், அங்க அதை செக் பண்ணணும் இல்லையா, அதர் பார்ட்ஸ் ஆர் இன்டாக்ட், அதெல்லாம் பாக்கணும் இல்லையா. அதனால அதெல்லாம் இருக்குதான்றதுக்கு அந்த ஃபெசிலிட்டி ஃபார் மெயின்டெனன்ஸ் இருக்குதான்னு பாக்கணும். பிரைமரி மெயின்டெனன்ஸ் சென்னையில் இருக்கும், ஆனா செகண்டரி மெயின்டெனன்ஸ் சிறிய அளவில் கோட்டை அளவில் இருக்கும். அதெல்லாம் டெவலப் பண்ண தெரியாது எனக்கு. நான் ரயில்வே விட்டு 2009 வெளியே வந்துட்டேன். 5 வருஷம் மேல ஆயிடுச்சு. ஆனால் ஒன்று மட்டும், இந்த ரயில்வே கோட்டம் என்பது இன்று அதை வளர்ச்சி அடைந்தாலும் போக போக வளர்ச்சி அடைவதற்கும் அதிகமான ரயில்களை அறிமுகப்படுத்துவதற்கும் அதே போன்று மக்களை பயன்படுத்துவதற்கும் கோட்டம் என்பது போது அங்க ஒரு பெரிய அலுவலகங்கள், அதுக்கு வேண்டிய குவார்டர்ஸ்கள், அதுக்கு வேண்டிய இத்தியாதிகள் எல்லாம் அங்க
வளர்வதற்கு வழி இருக்கிறது. அதன் மூலமாக பல்வேறு வணிக வளாகங்கள், அதனால சப்சிடியா இந்த டவுன் தி லைன் டெவலப்மெண்ட் எல்லாம் அங்க வரது வழி இருக்குது. இதெல்லாம் பார்க்கின்ற போது அது வேறாவது வாரியாக ஒரு வளர்ச்சி இல்லை என்று சொல்வதை விட அது உள்ள அது என்னன்றது உள்ள போய் ஆராய்ஞ்சுதான் தெரியும். இதுவரையில அந்த 7 வருஷத்துல எப்படி ஆரம்பிச்சிருக்கிறது, அவருடைய லாவாதேவி பெருகிருக்கிறது, எத்தனை புதிய அங்க எத்தனை அடிஷனலாக பிளாக் ஃபெசிலிட்டி பண்ணிருக்காங்க, இதெல்லாம் எனக்கு போய் பார்த்தா தெரியும். நான் ஐ கான்ட் கமெண்ட், அது பார்க்காத சொல்ல முடியாது. இருந்தாலும் அது ஒரு பெரிய வரப்பிரசாதம், தமிழ்நாட்டுக்கு வரப்பிரசாதம், சேலத்தில் உள்ள மக்களுக்கும் பக்கத்தில் உள்ள மக்களுக்கும், அது அரசியல் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அவரெல்லாம் நெடுநாளை காணுவது அது நகவான என்பது மிக முக்கியமான விஷயம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு வேலு. சேலம் ரயில்வே கோட்டத்தை பொறுத்தவரை வளர்ச்சி பணிகள் என்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதே நேரத்தில் தற்பொழுது 7 ஆண்டுகள் ஆனாலும் கூட இனி வரும் காலகட்டத்தில் இன்னும் பல்வேறு வளர்ச்சிகளை அது எட்டக்கூடும் என்கின்ற கருத்து திரு வேலு அவர்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சேலம் ரயில்வே கோட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் சுரேஷ் பாபுவிடம் பேசலாம். சுரேஷ் பாபு, இப்ப உங்களிடத்துல இருக்கிற பயணிகள் கிட்ட கேளுங்க, இந்த சேலம் ரயில்வே கோட்டம் அப்படிங்கறத அவங்க எப்படி பாக்குறாங்க, வளர்ச்சி பணிகள் என்பது இன்னும் என்னென்ன தேவை அவங்க கேட்கறாங்க, அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் என்னென்னு அவங்க கிட்ட கேளுங்க. நிச்சயமாக இப்ப நம்ம கூட ரயில் பயனாட்டாளர் சங்கத்துடைய முன்னாள் உறுப்பினர் சரவன் இருக்காரு. இப்ப வந்து கேட்போம், சார் இப்ப சொல்லுங்க, சேலம் ரயில்வே கோட்டம் உருவாக்கி இது 7 வருஷம் ஆகுது. இப்ப அதனுடைய வளர்ச்சி போதுமானதாக இருக்கா, என்னென்ன பண்ணணும்ன்றது நீங்க கொஞ்சம். பல்வேறு தலைவருடைய தியாகத்தை முன்னிட்டு சேலம் கோட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் கோட்டமானது வெறும் கோட்டமாக இல்லாமல் ஒரு கனவு காணும் இல்லமாக தான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இங்கே சேலம் கோட்டமானது இங்கே ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் பெருத்த ஏமாற்றம் பட்ட கிராமத்தை தான் இங்கே நாங்கள் காண முடிகிறது. 600 கோடி லாபம் ஈட்டு தருகின்ற ரயில்வே கோட்டமானது ஒரு எதிர்பார்ப்பு, ரயில்வே பட்ஜெட்டில் எதிர்பார்ப்பு இருக்கும் என்று ஒரு ஏமாற்றத்திலே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். அது மட்டுமில்லாமல் இங்கே பயணிகளுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை. இங்கே சேலம் டு சென்னை காலையில் வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் வைத்தாலும் இதை 5 வருடங்கள் கலந்து 5 வருடங்கள் சொன்னாலும் இதை மத்திய அரசு கண்டுகொள்ள இருப்பது சேலம் கோட்டத்திற்கு ஒரு ஏமாற்ற ஒரு வித்தையாகத்தான் தெரிகிறது. இதற்கு அரசு அதிகாரிகளும் இங்கே மத்திய அரசும் மாநில அரசும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக இப்ப சேலம் ரயில்வே கோட்டம் துவக்கப்பட்டு 7 வருஷங்கள் ஆனாலுமே கூட போதிய பணியாளர்கள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டுமே இருந்துட்டு வருது. அதாவது 9000 பணியாளர்கள் இருக்க வேண்டிய இடத்துல 8000 பணியாளர்கள் மட்டும்தான் இருக்காங்க என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது தொடர்பாக இன்னைக்கு SRMU சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டமும் நடத்தியிருக்காங்க அவங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி. இப்ப SRMU கோட்ட செயலாளர் கோவிந்தன் நம்மடியே இருப்பாரு, அவர்கிட்ட கேட்கிறோம். சார் இப்ப வாங்க, உங்களுடைய அதாவது இந்த 1000 பேர் காலி பணியிடம் இருக்கிறதுனால உங்களுடைய வேலைப்பொழி எப்படி இருக்கு? காலி பணியிடங்கள் அதிகமா இருக்கிறதால ரயில்வே தொழிலாளி அதிகபட்ச நேரம் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்படி அதிகபட்ச நேரம் வேலை செய்வதால அவருடைய சேஃப்டி ரயில பராமரிப்பு கம்மியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ரயில்வே தொழிலாளிகள் இன்னைக்கு சேலம் கோட்டத்தில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை PNM அப்படிங்கிற பாரத்தின் வழியா நாம் பேசுறோம். இந்த PNM 1952 ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரைம் மினிஸ்டரா இருந்தபோது ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர் ARF தலைவராக இருந்தாரு. அவருடைய தலைமையில் இருந்தப்ப ரயில்வே தொழிலாளிய பல்வேறு பிரச்சனைகளை விவாதிப்பதற்காக PNM என்ற அந்த கூட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதனுடைய வாயிலா பல்வேறு கூட்டங்களில தொழிலாளருடைய பிரச்சனைகளை காலியிடங்களை பூர்த்தி செய்வதும் புதிய போஸ்டுகளை உருவாக்குவதற்கும் பேசிட்டு இருக்கோம். கடந்த வாரம் கூட எங்களுடைய பொதுச்செயலாளர் கண்ணையா அவர்களும் தலைவர் ராஜாசேகர் அவர்களும் போஸ்ட் புதிதாக வந்திருக்கிற புதிய வேலைகளுக்கும் புதிய ட்ரெயின்களுக்கும் போதுமான ஆட்களை மேட்சிங் சரண்டர் இல்லாம சாங்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரயில்வே போர்டு அளவில் பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ரயில்வே போர்டு வேலைப்பொழுது அதிகமாக்குற விதமா பல்வேறு உத்தரவுகளை வெளியிட்டு இருக்கு. அதற்கான ஆர்ப்பாட்டம் தான் இன்னைக்கு டிக்கெட் செக்கிங் தொழிலாளி மத்தியில் ஏசி கோச்சுனாக்கா 5 கோச் ஒரு ஆள் பார்க்கணும், 3 கோச் செகண்ட் கிளாஸ் கோச் பார்க்கணும். அந்த உத்தரவு கடந்த மாதம் உத்தரவு வெளியிட்டு இருந்தாங்க. அதை ரத்து செய்வதற்கான ஆர்ப்பாட்டம் தான் இன்றைக்கு எங்களுடைய பொதுச்செயலாளர் கண்ணையா அவர்களின் தலைமையில் அகில இந்தியா முழுவதும் அனைத்து கோட்டங்களிலும் இன்னைக்கு பண்ணியிருக்கோம். காலி இடங்களை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கையை DRM அவர்கள் விரைவாக எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் புதிய
போஸ்டுகள் உருவாக்குவதற்கு மேட்சிங் சரண்டர் இல்லாம பண்ணணும். இப்போ வந்து தொழிலாளி ஆட்கள் இல்லாததால 48 மணி நேரம் வேலை பார்க்கறவங்க வந்து 72 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. வித்தவுட் ரெஸ்ட், கண்டினியூ டியூட்டி. அதே மாதிரி ரோஸ்டர் வந்து சரியான ரோஸ்டர். அதாவது இப்ப டிக்கெட் செக்கிங் தொழிலாளின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டியூட்டிக்கு போயிட்டு வந்தாருன்னா 32 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு டியூட்டிக்கு போகணும். ஆனா அவர் இன்னைக்கு காலையில வரவர் இன்னைக்கு நைட்டே டியூட்டிக்கு போக வேண்டியிருக்கு. அது மாதிரி கேட் கீப்பர், ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ், டிராபிக் எஸ்சிபிஸ் இவங்கெல்லாம் அது மாதிரி வந்து சொல்லிக்கிறாங்க, எங்களுக்கு வந்து ரெஸ்ட் இல்லாதால ஓவர் ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி நிலையை மாத்துறதுக்கு இந்த இதுவெல்லாம் போஸ்ட் வந்ததுன்னா வந்து சரியா இருக்கும். ஆட்கள் வந்தாங்கன்னா இதை தவிர வேற சேலம் ரயில்வே கோட்ட மேம்பாட்டிற்காக உங்களுடைய கோரிக்கைகள் என்ன மாதிரியான கோரிக்கைகள்? சேலம் கோட்டத்தை வந்து பணியாளர்கள் பயனுக்காக வந்து இன்னைக்கு இன்ஸ்டியூட் அப்படின்னு இருந்ததுன்னா மக்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு ஒர்க் அந்த டைட் ஒர்க்னால வர மென்டல் ஒரிஸ் அதை போக்குறதுக்கு கல்ச்சரல் ப்ரோக்ராம் நடத்தினா எல்லா இடத்துலயும் வந்து இன்ஸ்டியூட் வரணும். அது மாதிரி இருந்ததுன்னா வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து இன்னும் டெவலப் பண்ணணும். ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் வந்து இல்ல. ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் வந்தாங்கன்னா எம்ப்ளாயோடைய பிரச்சனைகளுக்கு அப்பப்போ தீர்வு காண முடியும். அது மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா ரயில்வேக்களுடைய பிரச்சனைகள் வந்து இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சார், இப்ப சேலம் ரயில்வே கோட்டம் தொடங்கப்பட்டு 7 வருடங்கள் ஆனாலுமே கூட இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் சரியாக பூர்த்தி செய்யப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்கு. இப்ப ஹரிகரன் பாபு கிட்ட நம்ம கேட்போம். சார், மேம்பாட்டு பணிக்காக என்னெல்லாம் சேலம் ரயில்வே கோட்டத்துக்கு செய்யணும்ன்ற எதிர்பார்க்கிறேன். மேம்பாட்டு பணிக்கு என்ன செய்யணும்னு சொல்றேன். இப்ப வந்து முன்னாடி ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க, 4ல இருந்து 5 வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கீழே அண்டர் கிரவுண்ட் பாதைகள் 4வது பிளாட்பாரத்துல இருந்து 5வது பிளாட்பாரம் வரைக்கும் வேலை நடந்துட்டு இருக்கு. ஆனா சேலம் ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் 11 பிளாட்பார்ம் கட்டக்கூடிய அளவுக்கு வழி வாய்ப்புகள் இருக்கு, வசதி வாய்ப்புகள் இருக்கு. 11 பிளாட்பார்ம் வரைக்கும் நீட்டி விட்டு அந்த இடத்துல மேற்கு எல்லையில ஒரு என்ட்ரி கொடுக்கணும், ஒரு என்ட்ரி ஒண்ணு கொடுக்கணும். கொடுத்துட்டு அந்த பக்கம் ஒரு டிக்கெட் கவுண்டர், இந்த பக்கம் இருக்கிற மாதிரி இந்த பக்கம் டிக்கெட் கவுண்டர் கொடுத்தா போக்குவரத்து வசதிகள் கம்மி பண்ணலாம். அடுத்தது பெங்களூரு டு சேலம் வந்துட்டு இருக்கிற யஷ்வந்த்பூர் பேசஞ்சர் ரயிலும், பெங்களூர் சேலம் பேசஞ்சர் ரயிலும் சேலம் ஜங்ஷனோட நிறுத்தாம சேலம் டவுன் ஸ்டேஷன்ல கொண்டு போய் நிறுத்தணும். அப்படி நிறுத்தும் போது 90% பேசஞ்சர்ஸ் எங்க வந்து ஏறாங்க, ஜங்ஷன் வந்து ஏறும்போது டவுன் ஸ்டேஷன்ல ஏறிக்குவாங்க. டவுன் ஸ்டேஷன் செவ்வாப்பட்டில ஏறிக்கிட்டாங்கன்னா போக்குவரத்து செலவு, பெட்ரோல் எல்லாத்துக்கும் மேல கால வரியா நமக்கு மிச்சமாகும். இந்த மேம்பாட்டு செயலாம் கட்டாயம் செய்யணும். அதே நேரத்தில் சென்னை டு திருப்பத்தூர் ஏலகிரி எக்ஸ்பிரஸ், சென்னை டு அரக்கோணம் எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் செலவரைக்கும் நீட்டிக்கணும். ஈரோடு ஜோலார்பேட்டை வரைக்கும் ஓடிட்டு இருக்க 2 பேசஞ்சர் ரயில் ஈரோடு ஜோலார்பேட்டில் போய் வெறுமனே பயணிட்டு நிற்குது. யாருக்கும் பயனில்லாமல் நிற்கக்கூடிய அந்த ஜோலார்பேட்டை வரைக்கும் சென்று நிற்கக்கூடிய ஈரோடு ஜோலார்பேட்டை 2 பேசஞ்சர் ரயில ஒரு ரயில சென்னைக்கும் ஒரு ரயில திருப்பதிக்கு விடலாம். அதே மாதிரி சேலத்திலிருந்து பகல் நேர விரைவு ரயில் சேர்கார் எக்ஸ்பிரஸ், இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ஆத்தூர் வழியா விடணும் ரொம்ப வருஷமா நம்ம கோரிக்கை வச்சிட்டு இருக்கோம். அந்த கோரிக்கையில் செவிமடுக்க மறுக்கிறார்கள். சென்னையிலிருந்து எக்மோர் எக்ஸ்பிரஸ் சேலம் வந்து 17 மணி நேரம் சும்மா நிக்குது. 17 மணி நேரம் சும்மா நிக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிரஸ் எக்மோர் எக்ஸ்பிரஸ் 2 ட்ரிப் கோயம்புத்தூர் விடலாம். அதே மாதிரி மன்னார்குடியிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிற செம்மொழி எக்ஸ்பிரஸ் என்ற ஒரு ரயிலை அந்த ரயில் 17 மணி நேரம் கோயம்புத்தூர்ல சும்மா நிக்குது. சும்மா நிக்கிற அந்த ரயில ஒரு ட்ரிப் பெங்களூர் விடலாம். இந்த மாதிரி பல கோரிக்கைகள் வந்து வச்சு ட்ரெயின் இல்லைனால இருக்கிற ட்ரெயின் இவங்களால விட முடியும். இந்த மாதிரி மேம்பாட்டு வசதிகளை இவங்களால செய்ய முடியும், கட்டாயம் செஞ்சிடலாம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இங்க நிறுத்தத்துக்கு தண்டவாள வசதி இல்ல, பிளாட்பார்ம் வசதி இல்லன்னு சொல்றாங்க. அது எங்களை போன்ற வணிகர்கள் மக்கள் பொதுமக்கள் நாங்கெல்லாம் சேர்ந்து ஏத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஓமலூர்ல 7 பிளாட்பார்ம் இருக்கு, சேலம் டவுன்ல 3 இருக்குது, செவ்வாப்பேட்டையில 5 இருக்குது, டவுன்ல அது இல்லாம ஈஸ்ட் சேலம் ஒண்ணு ஏற்கனவே இருந்தது, கிழக்கு சேலம். அந்த ஸ்டேஷனை பழையபடி புதுப்பிச்சு அங்க 5 தண்டவாளத்தை கட்டினா இந்த நிற்க வேண்டிய ஹால்டெக் ஸ்டேஷன் சொல்லக்கூடிய ரயில்களை அங்க நிறுத்தி அங்கிருந்து புறப்பட செஞ்சால் ஏதுவாக இருக்கும் என்பது எங்களை போன்ற வணிகர்களுடைய தாழ்மையான கருத்தாகும். இதுதான் மேம்பாட்டு செயல்கள். இப்ப வந்து இப்ப ரயில் பயணிகளுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கு, அவங்களுக்கான பாதுகாப்பை எப்படி எல்லாம் மேம்படுத்தணும் நீங்க எதிர்பார்க்க சார்? ரயில் பயணிகள் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ரயில்வே நிர்வாகம் நல்லபடியா தான் செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களோட சேவை கரெக்டா செய்யறாங்க. அதே மாதிரி RPF ரயில்வே ப்ரொடெக்ஷன் போர்ஸ் என்று சொல்லக்கூடியவர் அவங்களோட பணியை கரெக்டா நேர்மையா செய்யறாங்க. அதுல எந்த குறைபாடும் அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது. பயணிகள் நம்ம தான் கொஞ்சம் விழிப்புணர்வு நடந்துக்கணும். இருந்தாலும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ரயில்வே நிறுவனம் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு அதிகப்படுத்தி கொடுத்து இந்த செயின் ஸ்நாச்சிங் நடந்து பாருங்க. அந்த கார்வழியில் நடந்த செயின் ஸ்நாச்சிங் தவிர்க்கணும். உங்களோட ரயில்வே நிர்வாகத்தில் செயல்பாடுகள் அதிகப்படுத்தணும். நீங்க பொருளாதார கொள்கை என்ற ரீதியில் ஆட்குறைப்பு செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால தயவு செய்து நண்பர் சொன்ன மாதிரி இந்த பொருளாதார கொள்கை என்ற பாலிசிக்கு போகாம 8245 பேரை சேலம் ரயில்வே கோட்டத்தில் நியமிக்கப்படணும்னு சொல்லி 1/11/2007 அறிவிச்சாங்க. ஆனா அதுக்குள்ள ஆட்கள் கம்மியா இருக்கு.
சுரேஷ் பாபு, தொடர்ந்து பேசலாம். சேலம் ரயில்வே கோட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு விதமான கோரிக்கைகள் அங்கு பயணிகளிடத்தில் இருக்கிறது. கூடுதல் ரயில்களை விட வேண்டும், அதே நேரத்தில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் அவர்களிடத்தில் இருக்கிறது. திரு மாரிமுத்து, இப்போ பயணிகள் அல்லது வர்த்தகர்கள் தரப்பிலிருந்து அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த சேலம் ரயில்வே கோட்டை பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்? உங்களுடைய தேவை என்ன, உங்களுடைய கோரிக்கை என்ன? அதாவது தீர்க்கணும்னா வருகின்ற பட்ஜெட்டுக்கு முன்னால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் வைத்து தமிழக தேவைக்குரிய திட்டங்களை முதலில் தீட்டப்பட்டு அதில் பொதுமக்களும் பங்கு பெறுகின்ற வகையில் அது ஒரு நேரடியாக அந்த விவாதங்கள் நடத்தப்பட்டு மக்களுடைய தேவைகளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அக்கறையுடன் உணர்ந்து இப்பொழுது அந்த வர்த்தகர் சொன்னது போல ஈரோடு வரை வருகின்ற ரயிலை, ஜோலார்பேட்டை வரை வருகின்ற ரயிலை சேலத்துக்கு நீடிப்பது என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த ரயில்வே அதிகாரிகளுக்கு உரிய திமிரான போக்கு, வர்த்தகர்களோ ஒரு சங்கங்களோ ஒரு கோரிக்கையை சொன்னால் அதை அவர்கள் அக்கறை கொடுத்து கேட்பதில்லை. இவர்களுக்கு எங்களை விட உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும் என்ற ஒரு திமிரான போக்கில் தான் ரயில்வே துறையில் மாற்றங்கள் வரவில்லை. அது இல்லாமல் தமிழகத்தை சார்ந்த ரயில்வே துறை அமைச்சர் இருக்க வேண்டும், அல்லது அதனுடைய உச்சகட்டமான அதிகாரி தமிழ் தெரிந்தவராக இருந்தால்தான் தமிழர்களின் உணர்வுகளும் அவர்களுக்கு புரியும். இப்பொழுதெல்லாம் ரயில்வே துறைக்கு அமைச்சராக வருவோர் மாநிலத்துக்கு தான் இருக்கிறார். அப்படி ஆகிவிட்ட பின்பு நமது புதிய அமைச்சரவையில் தமிழகத்தை சார்ந்த ரயில்வே துறை அமைச்சர் அவர் இணை அமைச்சரோ கேபினட் அமைச்சரோ அவர் ஒரு மக்களிடம் நேரடியாக இந்த விவாதங்களை எடுத்துக்கொண்டு அனைத்து எம்பிக்களையும் ஒருங்கிணைத்து ரயில்வே பட்ஜெட்டுக்கு முந்தைய காலகட்டத்தில் தமிழக தேவைக்கு எதெல்லாம் தேவை, சேலம் கோட்டத்திற்கு இது தேவை, இரட்டை வழி பாதைக்கு இது தேவை, பயணிகள் பாதுகாப்புக்கு இதெல்லாம் தேவை, ரயில்வே ராயபுரம் ரயில் முனையத்திற்கு இவ்வளவு தேவை என்பதெல்லாம் ஒருங்கிணைத்து அந்த ஒருங்கிணைத்த பின்பு ப்ரீ பட்ஜெட் மீட்டிங்கில் தமிழக தேவை என்பதை ஒரே குரலில் அறிவிப்பார்களேயானால் அதிகாரிகள் அதற்கு மதிப்பு கொடுத்து அதனை தமிழக தேவையை பூர்த்தி செய்வார்கள். இங்கொன்று அங்கொன்றுமாய் கட்சிகள் பிரிந்த நிலையில் குரல் எழுப்பினால் அந்த குரலை ரயில்வே நிர்வாகமும் மதிக்காது, ரயில்வே துறை அதிகாரிகளும் மதிக்க மாட்டார்கள். நிச்சயமாக சேலம் ரயில்வே கோட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருந்தாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து சேலம் கோட்டத்திற்கான தேவைகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு குரல் இங்கே எழுப்பப்படுகிறது. அதே நேரத்தில் சேலம் ரயில்வே கோட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு திட்டப்பணிகள் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. வளர்ச்சிப் பணிகள் என்பது கடந்த 2 வருடங்களாகத்தான் சிறிய அளவில் தொடங்கி இருக்கிறது. வளர்ச்சிப் பணிகள் என்பது முழுமையடைந்து அதனுடைய நிறைவு நிலையை அடைய வேண்டும். அதே நேரத்தில் சேலம் ரயில்வே கோட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள் மற்றும் சேலம் ரயில்வே நிலையத்தில் அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இருக்கிறது. அதே நேரத்தில் பல்வேறு ரயில்கள் சேலத்தின் வழியாக இயக்கப்பட்டாலும் கூட சேலத்தில் இருந்து பெருநகரங்களுக்கு செல்லக்கூடிய வகையில் புதிய ரயில்களை விட வேண்டும். ரயில்வே பட்ஜெட்டை பொறுத்தவரை இந்த பட்ஜெட்டிற்கு ஒரு நாள் முன்பு ஒரு குழு அமைத்து அதற்கான தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரயில் பயணிகளின் தேவை என்ன என்பதை அறிந்து அதை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய ஒருமித்த குரலாக ரயில்வே பட்ஜெட்டில் நாடாளுமன்றத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற குரலும் இங்கே எழுப்பப்படுகிறது. இதற்கு இந்த ஒரு பிரச்சனைக்கு விரைவாக அரசு தீர்வு காண வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் இவர்களிடத்தில் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் சேலத்திலிருந்து பங்கேற்ற எமது செய்தியாளர் சுரேஷ் பாபு அவர்களுக்கும் இங்கே செய்தியரங்கில் பங்கேற்ற திரு மாரிமுத்து அவர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.